श्रियः कुरुणाम् अधिपस्य पालनीं प्रजासु वृत्तिं यमयं तत् वेदितुं सवर्णिलिङ्गी विदितः समाययो யுதிஷ்டிரம் துவைத்தவனே வனேச்சரஹ. ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து 10வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். சமவிருத்திர் உபைத்தி மார்தவம் சமயே எச்ச தனோதி திக்மதாம் அதிதிஷ்டதி லோகம் ஓஜசா ச விவஸ்வானிவ மேதினீபதிஹி. ஸோ வந்து இட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் யுதிஷ்டிரன் அண்ட் பீமன். ஸோ லோகம் ஓஜசா எப்படி வந்து விவஸ்வான் சூரியன் மேதினிபதியானவன் எப்படி வந்து விவஸ்வான் இவ சூரியன் போல அந்த மேதினிபதி பூமியினுடைய பதியான ராஜா லோகம் அதிதிஷ்டதி. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டுத்துக்குமே போகக்கூடாது. ரொம்பவும் சாஃப்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்ஷா இருக்கக்கூடாது. ஷுட் மெயின்டைன் அ மீடியம் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ராஜா வந்து யாரு போல அப்படின்னா ஒரு விவஸ்வான் போல சூரியன் போல இந்த தன்னுடைய ஓஜஸ்ஸினால ஒளியினால லோகத்தை பிரகாசிக்க வைக்கிறான். சரியா? அப்புறம் அடுத்தது படிக்கிறீங்களா? क्व चिराय परिग्रहः श्रियां क्व च दुष्टेन्द्रिय वाजिवश्यता शरद अब्रचलाः चलेन्द्रियैः असुरक्षाः हि बहुचलाः श्रियः. ஆமா. சோ क्वचिराय परिग्रहः श्रियां क्वच दुष्टेन्द्रिय वाजिवश्यता शरदब्र चलाश्चलेन्द्रियैः असुरक्षाहि बहुचलाः श्रियः. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீ அப்படிங்கிற இந்த சம்பத்து ஆர் ராஜ்யஸ்ரீ எது வேணா வச்சுக்கோங்க. அது வந்து என்னன்னா அது வந்து ரொம்ப ஒரு சஞ்சலமாக இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும், சடார்னு நமக்கு வந்து பராக்கிரமம் குறைஞ்சுடுத்து அந்த ராஜாக்கு அப்படின்னா எனி டைம் தாண்டிடுவா. நம்ம இதுல படிச்சோம் இல்லையா, அது பேர் என்னது, சுகநாச உபதேசத்துல. அதுல வந்து எப்படி வந்து அந்த லக்ஷ்மியானவள் சஞ்சலா லக்ஷ்மிஹி ரொம்ப சஞ்சல சுபாவமா இருக்கா, அவ எப்படி ஒருத்தர்கிட்ட அண்டாம இருக்காங்கிறத நிறைய பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா ஸ்ரீயாம் சிராய பரிகிரக குவ துஷ்டேந்திரிய வாஜி வஷ்யதா ச குவ. குவானா எங்கன்னு அர்த்தம். இது வந்து விஷமாலங்காரத்துல ஒன் ஆஃப் த டைப். விஷமாலங்காரங்கிறது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி மோட்டிவை வச்சுட்டு காரியத்தை ஆரம்பிச்சுட்டோ அது வேற ஏதோ விபரீதமா முடிஞ்சதுன்னா அதுதான் விஷமாலங்காரம்னு சொல்லுவா. ஒரு ஒரு எலி வந்து ஒரு ரொட்டியை சாப்பிட்றதுக்கு போறது, சாப்பிட்ற இடத்துல ஒரு அப்பூப்பம் ஒரு வடையை சாப்பிட்றதுக்கு போறது, அந்த இடத்துல அதை வந்து ஒரு பூனை சாப்பிட்ருத்தோ அதுக்கு விபரீதமா ஒரு பலன் அமைஞ்சுடுத்தோங்கிறது ஒன் டைப் ஆஃப் விஷமாலங்காரம். இன்னொன்னு வந்து இந்த குவா குவான்னு வந்து கொடுத்து குவ சூரிய பிரபவோ வம்சக குவச்சா அல்ப விஷயா மதிஹி அப்படின்னுட்டு ரகுவம்சத்துல வரும். சூரியனுடைய சூரிய வம்சம்ங்கிறது எங்க, என்னுடைய அல்பாமதிஹி எங்க இருந்தாலும் ஒரு சின்ன படகை வச்சுண்டு நான் வந்து இந்த ரகுவம்சம் அப்படிங்கிற ஒரு கடலை தாண்டணும்னு நினைக்கிறேன். காளிதாசன் வந்து தன்னுடைய ஒரு மாடஸ்டியை காமிச்சுண்டு அந்த ஸ்லோகத்தை எழுதுவார். அந்த இடத்துலயும் உங்களுக்கு விஷமாலங்காரம், இந்த இடத்துலயும் உங்களுக்கு விஷமாலங்காரம். ச குவ சிராய, அதாவது குவ சக குவ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுத்து அப்படின்னா அந்த இடத்துல விஷமாலங்காரம் கிடையாது. அது எங்க இது எங்க அந்த மாதிரி வந்ததுன்னா குவா பதம் போட்டு அந்த இடத்துல இட்ஸ் டைப் ஆஃப் விஷமாலங்காரம். ஸோ குவ சிராய ஸ்ரீயாம் சிராய பரிக்கிரக குவ ஸ்ரீனுடைய, அதாவது ஸ்ரீயாம்ங்கிறது உங்களுக்கு வந்து கர்மணி சஷ்டி. அங்க வந்து உங்களுக்கு வந்து ஷஷ்டி விபக்தியில இருக்கு, ஆனா கர்மா அர்த்தத்தை தான் கொடுக்கறது. சிராய ஸ்ரீயாம் பரிக்கிரக குவ. ஸோ ரொம்ப காலமாக ஒரு 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 சம்பத்தை வந்து காப்பாத்துறதுங்கிறது எங்க. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இந்திரியங்களுடைய அந்த கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுங்கிறது எங்க. துஷ்ட இந்திரிய வாஜி வஷ்யதாச்ச குவ. ஸோ இது ரெண்டுமே ஸ்ரீயாம் சிராய பரிகிரக, அந்த ஸ்ரீயை சிராய பலகாலம் பரிகிரக அப்படின்னா பிடிச்சிக்கிறது, காப்பாத்துறது, அதை ரட்சிக்கிறது, இல்லைன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறது எங்க. குவ துஷ்ட இந்திரிய வாஜி வஷ்யதாச்ச குவ. ஸோ துஷ்ட இந்திரிய வாஜி, வாஜினா குதிரைன்னு அர்த்தம்.
ஸோ இந்திரியாணி வாஜினக இவ, இந்திரியங்கள் வந்து ஒரு குதிரை போல. இந்த கட்டோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் வரும், ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது இந்திரியாணி ஹயானாகு விஷயாஸ்தேஷு கோச்சரான்னு. அப்புறம் கடைசி வரி வந்து ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாகு மனிஷினகன்னு முடிப்பார். ஸோ வந்து இந்திரியங்களை அங்கேயும் வந்து குதிரைக்கு சமானமாக ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமே வச்சு, அதாவது ரத்தினம் அப்படின்னா தேரோட்டி, இந்த ஆத்மா தான் தேரோட்டி. அது வந்து அந்த தேருங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவத்து, இந்த ஷரீரம்ங்கிறது ரதம். இந்திரியங்கள் எதுனா அந்த ஹயங்கள், குதிரைகள். இந்திரியாணி ஹயானாகு விஷயாக தேஷு கோச்சரானு. ஸோ அந்த குதிரைங்கிறது அங்க லோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடின்னு இருக்கு. ஆத்ம இந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாகு மனிஷினக. ஆத்மா மனசு இந்திரியங்கள், ஆத்மா வந்து மனசு இந்திரியத்தோட சேரும்போது தான் அதுக்கு போக்தாங்கிற பேர் வருது. அதர்வைஸ் அந்த ஆத்மாங்கிறது அதுக்கு நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க என்ன சொல்றான் அப்படின்னா துஷ்ட இந்திரிய வாஜி வஷ்யதாச்ச குவ. ஸோ வந்து இந்திரியாணி வாஜினகா இவ, இந்திரியங்களே குதிரைகள் போல. ஸோ அந்த துஷ்டாகா இந்திரிய வாஜினக, பொல்லாதான அந்த இந்திரியங்கள்ங்கிற குதிரைகள், தேஷாம் வஷ்யதா, அதை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறதுங்கிறது எங்க? இது ரெண்டும் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஒன்று வந்து ஸ்ரீயாம் சிராய பரிகிரகா குவ, ஒரு ஸ்ரீய ஒரு சம்பத்தை வந்து பலகாலம் ஹோல்டு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எங்க? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துஷ்டமான இந்திரிய ரூபமான ஒரு குதிரைய வசியத்துல வச்சுக்கிறதுங்கிறது எங்க? ரெண்டுமே இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். அண்ட் இந்த மாதிரி இந்திரிய வாஜிய வசியத்துல வச்சுட்டு இருக்கிறவனாலதான் ஸ்ரீயாம் பரிகிரகா கர்த்தும் சக்கியதே. அந்த மாதிரி அந்த துஷ்டமான இந்திரியம்ங்கிற ஒரு குதிரைய தன்னோட வசத்துல யாரு வச்சுட்டு இருக்காளோ அப்படிப்பட்டவனால தான் இந்த ஸ்ரீயை பரிகிரகம் காப்பாத்துவதற்கு ரட்சிப்பதற்கு ஹோல்டு ஃபார் அ லாங்கர் டைம் பாசிபிள் அப்படின்னு சொல்றான். எது மாதிரி இது இருக்கு அப்படின்னா ஷரதப்ர சலாகா சலேந்திரேஹி அசுரக்ஷாகி பகுச்சலாகா ஸ்ரீயா. ஸோ ஸ்ரீயகாங்கிறது இந்த சம்பத்தானது, இந்த லக்ஷ்மியானவள் ஸ்ரீயா. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஷரத் அப்ர சலாகா, அப்ரம்னா ஆகாசம்னு அர்த்தம். ஷரதக அப்ராணி ஷரதப்ராணி தானீவ சலாகா, அதாவது சரத்காலத்துல இருக்கிற மேகங்கள் வந்து என்னன்னா அவைகள் வந்து வருஷாகாலம் முடிஞ்சு கிளியரா இருக்கும்னு சொல்லுவா. ஆனா அவைகள் காத்துனால ஈஸியா தள்ளக்கூடியவை. ஸோ அந்த மாதிரி சரத்கால அப்புறங்கள் எப்படி வந்து ஒரு இடத்துல நிശ്ചலமாக இல்லாம சலமா மூவ் பண்ணிட்டே இருக்கோ, அதே மாதிரி நம்ம பண்ற விவகார தசையினால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த ஸ்ரீயாம் பரிகிரகவும் கஷ்டம். அது வந்து நம்மளுடைய வசத்தினால இந்த ஸ்ரீயும் நம்ம கிட்ட வந்து சலரூபமாக தான் இருப்பான். புரியுறதா? சோ ஷரத் அப்ரச்சலாகா, சலம்னா அஸ்திரம்னு அர்த்தம். ஸோ வந்து ஷரதகா அப்ராணி ஷரதப்ராணி, ஷரத்துங்கிறது ஆட்டம் சீசன். சரத்காலத்தினுடைய ஷரத்துங்கிறது தகாராந்தம். சரியா? சரத்காலத்தினுடைய அப்ராணி அந்த மேகங்கள், சரதப்ராணி, அந்த சரதப்ராணிவ சலாகா இந்த ஸ்ரீயா. இந்த ஸ்ரீ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சரத்காலத்து மேகம் வந்து எப்படி அஸ்திரமா மூவ் ஆகுமோ அந்த மாதிரி. சரியா? பகுனி சலானி யாசாம் தாகா, அந்த மாதிரி பலவிதமான சலம் அப்படின்னா கப்பட்டம்னு அர்த்தம். பலவிதமான கப்பட்டத்தோட எது இருக்குன்னா இந்த ஸ்ரீயா. ஓகேவா? அதுக்கப்புறம் சலேந்திரியைஹி என்ன அப்படின்னா சலானி இந்திரியாணி ஏஷானி ஏஷாம் தைஹி, யார் ஒருத்தருக்கு தெர் இஸ் நோ கண்ட்ரோல் ஆஃப் தெர் சென்ஸ் ஆர்கன்ஸோ அந்த சலேந்திரியைஹி சுஷ்டு ரக்ஷந்தே இது சுரக்ஷாக ந சுரக்ஷாக அசுரக்ஷாக ஸ்ரீயா. ஸோ ஸ்ரீயா शरदब्रचलाः श्रियः बहुच्छलाः श्रियः चलेन्द्रियैः असुरक्षाः श्रियः क्व क्व तादृश श्रियां क्व परिग्रहः क्व च दुष्टेन्द्रिय वाजिवश्यता. சரியா இருக்கா? ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஸ்ரீயினுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது வரியில சொல்றார். அந்த ஸ்ரீயானது எப்படி அப்படின்னா சரத்காலத்து மேகங்கள் போல ரொம்ப மூமெண்டோட இருக்கிற ஒரு ஸ்ரீயா. இட் டசன்ட் ஸ்டிக் வித் ஒன் பர்சன்.
இவளை இந்த ராஜாவை விட பராக்கிரமசாலி இன்னொருத்தன் இருந்துட்டான் அப்படின்னா அவங்கிட்ட தாவிண்டு போயிடும். சோ அந்த மாதிரி ஸ்ரீயா சரத்தப்ர சலாகா, எப்படி சரத்காலத்து மேகங்களானது வாயுனா அதுக்கு ஒரு சலஸ்வபாவம் வருதோ, மூமெண்ட் இருக்கோ, அந்த மாதிரி ஒத்தரனுடைய கர்மவசாத்து, கர்மானா இந்த இடத்துல நான் வந்து அவளுடைய மெரிட்ஸ், சுகர்மா, சுக்ருதம் துஷ்கிருதம் பத்தி பேசல. இங்க வந்து கர்மாங்கிறது வியாபாரம்னு வச்சுக்கோங்க. ஒத்தொத்தரனுடைய வியாபார வசாத்து அவளுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து அந்த ஸ்ரீயா சரதப்பரச்சலாகா இவ பவந்தி. பகுச்சலாகா அண்ட என்ன அப்படின்னா பலவிதமான சலம் கபட ரூபமாக அந்த ஸ்ரீயானது இருக்கு. யாரால காப்பாத்த முடியாம இருக்கு? சலேந்திரியைஹி அசுரக்ஷா. ஏன் சலேந்திரியைஹி அசுரக்ஷா அப்படின்னா, அவ யார் ஒருத்தரால இந்திரிய நிகிரகம் பண்ண முடியலையோ அவ வந்து என்ன ஆறா அப்படின்னா, அவ தே லூஸ் தேர் கண்ட்ரோல். யாரா ஒருத்தர்கிட்ட எதையாவது பறி கொடுத்துடுவா. சோ அந்த மாதிரி இருக்கிறவாளால அசுரக்ஷாஹா ஸ்ரீயா ந சுரக்ஷாஹா அசுரக்ஷாஹா சுஷ்டு ரக்ஷந்தே இது சுரக்ஷாஹா. நன்றாக ரட்சிக்கப்படுகிறதுங்கிறது சுரக்ஷா. நன்றாக ரட்சிக்கப்படக்கூடிய ஸ்திதியில அது இல்லைன்னு சொல்லும்போது ந சுரக்ஷாஹா ஸ்ரீயா. சரியா இருக்கா? स क्वचिराय परिग्रहः श्रियां क्वच दुष्टेन्द्रियवाजिवश्यता शरदभ्रचलाः चलेन्द्रियैः असुरक्षा हि बहुश्चला श्रियः. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் படிக்கிறேன்னா அடுத்தது किम् असामयिकं विदन्वता मनसः क्षोभम् उपात्त रंहसः கரெக்ட். क्रियते पतिः उच्चकैः अपां भवता धीरतया अकरीकृतः. அதரீகிருதः धावद् அதரீகிருதः அதாவது திரஸ்கிருதான்னு அர்த்தம். சரியா? கீழே தள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். சோ கிம் அசாமயிகம் விதன்வதா மனசः க்ஷோபம் உபாத்தரம்ஹசः क्रियते पतिः उच्चकैः अपां भवता धीरतया अधरीकृतः. उपात्तरंहसः मनसः असामायिकं क्षोभं वितन्वता भवता पुरा धीरतया अधरीकृतः अपां पतिः அதுனா கிம் நிமித்தம் உச்சகைஹி கிரியத்தை. ஸோ வந்து இது எல்லாமே இட் இஸ் அட்ரஸ்ட் டு பீமசேனன். யுதிஷ்டிரனுடைய வாக்கியம் டுவர்ட்ஸ் பீமன். ஏன்னா பீமன் வந்து லூசஸ் இஸ் டெம்பர் வெரி ஈஸிலி. அவனுக்கு வந்து கோபம்ங்கிறது ஜாஸ்தி வரும். ஏன்னா அவன் பஞ்சபாண்டவாளோட அமாங் த 5 பாண்டவாஸ் அவன் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல் பிசிக்கலி ஆல்சோ. பட் அதனால அவனுக்கு என்னன்னா எடு வில்ல எடு கதைய தொடு போற அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அவனுக்கு ஜாஸ்தி. அவனுக்கு வந்து இந்த சமரசம் அதெல்லாம் வந்து பேச பிடிக்காது. ஸோ அவனை வந்து பலவிதமா சாந்தவனப்படுத்துறார் இவர் வந்து யுதிஷ்டிரன். என்ன சொல்றார் அப்படின்னா, உபாத்த ரம்ஹசா மனசா. ஸோ ரொம்ப அடையப்பட்ட ரம்ஹனா ரம்ஹ ரம்ஹசி ரம்ஹாம்சி. ரம்ஹசகாங்கிறது சஷ்டியில இருக்கு. இட் கோஸ் அஸ் an adjective for மனசா. ரொம்ப உபாத்தம் ரம்ஹா ஏனசகா தஸ்ய மனசா. அடையப்பட்ட ஒரு வேகம் எதனாலேயோ அப்படி இருக்கின்ற மனதனுடைய அந்த அசாமாயிகம் க்ஷோபம், அதாவது சமயः அஸ்ய பிராப்தः இது சாமாயிகா. இது நீங்க பார்த்தீங்கன்னா சமயஸ்ததஸ்ய பிராப்தம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால டைங்கிற ஒரு பிரத்யம் வந்தது. அதுதான் உங்களுக்கு சாமாயிகா அப்படின்னு ரூபம் வருது. சாமயிகா, நாட் சாமாயிகா, சாரி, சாமயிகா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஸோ வந்து இந்த மாதிரி உபாத்தரம்ஹசா மனசா அடையப்பட்ட வேகத்தோடு இருக்கின்ற மனதனுடைய அசாமயிகம் சமயம் அறியாத, இப்ப தேவையே இல்லை. க்ஷோபம்னா ஒரு கலக்கம்னு அர்த்தம், அஜிடேஷன் அர்த்தம். ஒரு அசாமாயிகம் க்ஷோபம் விதன்வதா பவதா, உச்சிதமே இல்லாத டைம்ல ஒரு க்ஷோபம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கலக்கம் அதை விதன்வதா, அதை ஸ்ப்ரெட் தனு விஸ்தாரே இல்லையா. விதன்வதா அப்படிங்கிறது பரப்பி கொண்டு இருக்கிற ஆர் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கிற பவதா. டைம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு கலக்கத்தோட இருக்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு பி அஜிடேட்டட், டு ஸ்டே இன் அன் அஜிடேட்டட் மைண்ட். அந்த பட் ஸ்டில் வந்து நீ அந்த மாதிரி இப்ப இருக்க. அப்படி இருக்கின்ற பவதா விதன்வதா, பவதா அசாமயிகம் க்ஷோபம் விதன்வதா பவதா,
சமயமே இல்லாத, தேவையே இல்லாத, எந்த இடத்துல அவசியமே இல்லையோ அந்த இடத்துல க்ஷோபம் இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தை விதன்வதா கொடுக்கின்ற ஆர் வெளிப்படுத்துகின்ற பவதா உங்களால், உன்னால் புறா முன்னாடி நீ எப்படி இருந்த தெரியுமோனோ அதரீகிருதா தீரதையா அதரீகிருதா அபாம்பதிஹி. ஸோ அபாம்பதிஹி அப்புங்கிறது ஜலம் இல்லையா? அபஹ அப்புங்கிறது அது ஆல்வேஸ் பகுவச்சனம். அபாம்பதிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜலத்தினுடைய பதி யாருன்னா சாகரம், இதனுடைய நதியினுடைய பதின்னு வச்சுக்கோங்க. அபாம்பதிஹி ஏன் வந்து இங்க சாகரம்னு போடாம அபாம்பதிஹின்னு போட்டார் அப்படின்னா, ஒரு ஒரு ஜலத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற ஒண்ணுத்த அப்படிப்பட்ட சமுத்திரத்தையே நீ உன்னுடைய தீரம், தீரம் வீரம் நம்ம நிறைய ரகுவம்சத்துல பார்த்திருக்கோம். தீரம்னா மனோதைரியத்துக்கு தீரம்னு பேரு, சரியா? தீரத்தையா உன்னுடைய மனசனுடைய ஒரு தைரியத்தினால அபாம்பதிஹி அதரீகிருதா பவதா இந்த அப்புனுடைய பதியான சாகரமானது, அதாவது சாகரம் பவதா அதரீகிருதகான்னு போடல அவர். சாகரத்துக்கு பதிலா வேற ஏதாவது போட்டிருக்கலாம். சமுத்திரஹா ஏதாவது மீட்டர், சமுத்திரஹா ச அது மாதிரி ஏதாவது ஒரு மீட்டருக்கு ஒட்டு வர மாதிரி ஏதாவது ஒரு பதத்தை போட்டிருக்கலாம். அபாம்பதிகின்னு போட்ட சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, உன்னுத்தனுடைய அதிபதியையே நீ வந்து உன்னுடைய தைரியத்தன்மையினால் அதரீகிருதா திரஸ்கிருதா நீச்ச கீழே தள்ளி விட்டியோ அப்படிப்பட்ட பவதா இந்த மாதிரி உபாப்தரம்ஹசக மனசக அசாமயிகம் க்ஷோபம் விதன்வதா பவதா தீரதையா புரா தீரதையா அதரீகதः அபாம்பதி அதுனா கிம் நிமித்தம் உச்சகைஹி கிரியதே. இப்ப வந்து எதை பொருட்டு அந்த அபாம்பதிய உன்னை விட பெட்டரா காமிக்கிற? அதாவது தைரியம் அப்படின்னா எப்படி வந்து சாகரத்துக்கு வந்து தைரியம் இருக்கா அப்படின்னா, அது வந்து ஒரு சாகரம்ங்கிறது ஒரு அச்சேதனம் மாதிரி தானே. அதுக்கு வந்து தீரதா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா அப்படின்னா, சாகரத்துக்கு இல்லாத கம்பீரத்தன்மையா, அதுக்குள்ள இருக்கிற இல்லாத விஷயங்களா? அப்படிப்பட்ட சாகரத்தையே தீரதையா அதரீகிருதா உன்னுடைய தீரத்தினுடைய உன்னுடைய மனசனுடைய கண்ட்ரோல் when we compare பீமா அண்ட் த டெப்த் ஆஃப் த சாகரம், பீமனுக்கு வந்து அந்த தீரத்தன்மை ஜாஸ்தி. பீமனுடைய தீரத்தையா அந்த தீரம்ங்கிற ஒரு குவாலிட்டியினால அபாம்பதிகி அதரீகிருதா. அதரீகிருத்தகாங்கிறது உங்களுக்கு அபூத தத்பாவே ஸ்வி அனதரக அதரக சம்பாத்தியமானக கிருதா அதரீகிருதா. ஸோ வந்து அதரகனாலே அதரக பல அர்த்தம் இருக்கு, சரியா? கீழைக்கு அதரம், லிப்ஸுக்கு அதரம். ஸோ இந்த இடத்துல கீழே தள்ளப்படாத எவன் கீழே தள்ளப்பட்டானோ, முன்னாடி கீழே இல்ல அந்த அபாம்பதிகி அவன். அப்படிப்பட்ட அபாம்பதிகி பவதா தீரதையா அதரீகிருதா கிம் நிமித்தம் உச்சகைஹி கிரியதே. இப்ப அதுனா இப்ப பிரசன்ட் கான்டெக்ட்ல அந்த சாகரம் உன்னோட அபாம்பதிகிங்கிறது உன்னை விட பெட்டர்ன்னு நீயே வந்து ஆற மாதிரி நீயே உன்னை நடத்திக்கிற அப்படின்னு. ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், சரியா? ஸோ கிம் அசாமயிகம் விதன்வதா மனசக உபாத்த ரம்சக. ஸோ உபாத்தம் ரம்ஹன வேகன்னு அர்த்தம். உபாத்தம் அடையப்பட்ட வேகம் ஏன சக தஸ்ய மனசக. ஸோ மனசுக்கு இருக்கிற வேகம் வேற எந்த பிளேனு கூட கிடையாது. நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம அமெரிக்கால நடக்கிறத யோசிக்க முடியாதா? அங்க என்ன இப்போ 10 மணிக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மனசு அவ்வளோ ஃபாஸ்டா டிராவல் ஆகும். ஸோ உபாத்தம் ரம்ஹா ஏனசக அடையப்பட்ட வேகம் எதாலையோ அது. அப்படிப்பட்ட மனசனுடைய அசாமாயிகம் க்ஷோபம் தேவையே இல்லாம சமயः அஸ்ய பிராப்தः இதி சாமயிகः சமயः ந பவதி இதி அசாமயிகः. எதுக்கு வந்து இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு டு ஷோ யுவர் அஜிடேஷன் சொல்றோம் இல்லையா? அவெல்லாம் வந்திருக்கா கொஞ்ச நேரம் கம்முன்று அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல அதான் இந்த மாதிரி வேகத்தன்மையை அடைந்த மனதினுடைய அசாமயிகம் க்ஷோபம் விதன்மதா பவதா. விதன்வதாங்கிறது உங்களுக்கு விதன்வதா பவதாக்கு அட்ஜெக்டிவா போறது. தீரதையா உன்னுடைய தீர வசத்தினால அதரீகிருதா தான் சொன்னேன், அபூத தத்பாவேச்வி. அதனால அனதரகா அதரகா சம்பாத்தியமானக கிருதா அதரீகிருதா அபாம்பதிஹி தான் சாகரம். அதுனா கிம் நிமித்தம் உச்சகைஹி கிரியத்தை. உச்சகைஹிங்கிறது உங்களுக்கு உச்சைஹி மாதிரி அவ்யயம். கிம் நிமித்தம் அப்படின்னா எதை பொருட்டு,
எந்த உத்தேசிச்சு இந்த சாகரத்தை இப்ப மேல தூக்கி வைக்கிற? சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஏன் பொறுமை போறது ஆவா அப்படிங்கிறது. ஆவா. கிம் அசாமயிகம் விதன்வதா மனசः க்ஷோபம் உபாத்தரம் ஹசः கிரியதே பதிः உச்சகைः அபாம் பவதா தீரதயா அதரீகிருதः. அடுத்தது ஸ்லோகம் படிக்கிறேடா. ஸ்ருதம் அபி அதிகம்ய ये रिपून् विनयन्ते न शरीरजन्मनः जनयन्ति अचिराय सम्पदां यशः ते खलु च अपालाश्रयम्. சம்பதாம் அயசஸ்தே கலு சாபலாஸ்ரயம். ஸ்ருதமபி அதிகம்ய ஏ ரிபூன் வினயந்தே ஸ்ம ந சரீரஜன்ம ஜனயந்தி அஜிராய சம்பதாம் அயசஸ்தே கலு சாபலாஸ்ரயம். அதாவது காளிதாசன் இதெல்லாம் நீங்க படிக்கும்போது அதுக்கு அன்வயமே வேண்டாம், இந்த ஸ்லோகம் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பட் இவரோடது அப்படி கிடையாது. ஒண்ணு அர்த்த கௌரவம், என்னை பொறுத்தவரையில் இன்னொன்னு அன்வய கௌரவமும் இருக்கு இவங்கிட்ட. இதனுடைய அன்வயத்தை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஸ்லோகத்தை அப்படியே அந்த யசகங்கிற வேர்டு ஏற்கனவே தெரிஞ்சதால அதுல பிரிக்க தோணிடுது. சாரி. ஓகே, தட்ஸ் ஓகே. சம்பதாம் அயசஸ்தே கலு சாபலாஸ்ரயம். சரியா? ஸோ வந்து அதாவது ஏ ஸ்ருதம் அதிகம்ய ஷரீர ஜன்மனः ரிபூன் ந வினயந்தே தே அச்சிராய சம்பதாம் சாபலாஸ்ரயம் அயசக ஜனயந்தி கலு. ஸோ வந்து ஸ்ருதம்னா சாஸ்திரம்னு அர்த்தம். ஸ்ருதம்னா கேட்டதுங்கிற அர்த்தம் இல்லையா? ஸோ இங்க வந்து என்னன்னா ஸ்ருதம்னா சாஸ்திர ஸ்ரவணம். அந்த சாஸ்திரத்தை அதிகம்ய அடைந்து விட்டு, அதாவது கத்துனுட்டோ கத்துண்டப்புறம் கூட ஷரீர ஜன்மனஹா அப்படின்னா இது கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் ரிபூனு. அதாவது நீங்க வந்து இந்த ஜன்ம இருக்கு பார்த்தீங்களோ, ஜன்ம ஜன்மனி ஜன்மானி ஜன்ம ஜன்மனி ஜன்மானின்னு இருக்கு சப்தம். இந்த இடத்துல ரிபூனுக்கு அட்ஜெக்டிவா போறதுன்னு சொல்லும்பொழுது ரிபூனுங்கிறது துத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து ஷரீரே ஜன்மா ஏஷாம் தே ஷரீர ஜன்மானஹான்னு துத்தியா போட்டுக்கணும். சரிய ஜர்மானஹான்னு போட்டுண்டு தானுன்னு போட்டு ஜன்மனஹ ஆத்மா ஆத்மானவ் ஆத்மானஹ ஆத்மானம் ஆத்மானவ் ஆத்மனஹன்னு வரும். ஸோ அதே மாதிரி ஜன்மா ஜன்மானவ் ஜன்மானஹ ஜன்மானம் ஜன்மானவ் ஜன்மனஹான்னு வருது. ஸோ ஷரீர ஜன்மனஹ ரிபூனு, ஷரீரத்துல உண்டான ரிபு. ஸோ இதுலேருந்தே பார்த்தேளா, அந்த ரிபூனு அப்படின்னா எதிரிகள்னு அர்த்தம். எந்த எதிரிகள், சரீரத்துல இருக்கிற எதிரிகள் எது அப்படின்னா பலவிதமான எதிரிகள். குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அதுக்கப்புறம் ஆலசியம், எது வேணா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பலவிதமான ரிப்புக்கள் வந்து சரீரத்தில் உண்டாகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஆத்மாவை அது பாதிக்கிறது இல்லை. அந்த அந்த ஆத்மாக்கு இந்த சரீரத்தோட சம்பந்தம் வரும்போதுதான் இந்த மாதிரி சரீரத்துல இப்படிப்பட்ட ரிப்புக்களினுடைய ஜென்மாங்கிறது உண்டாருது. எவன் ஒருவன் ஸ்ருதம் அதிகம்ய அபி, ஸ்ருதமபி அதிகம்ய அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சாஸ்திரத்தை கூட அறிந்த பிறகு ஷரீரே ஜன்மா ஏஷாம் தே, ஷரீரத்துல ஜன்மா எவைகளுக்கோ ஏஷாம் ரிபூனாம் ஷரீரே ஏவ ஜன்மா அப்படின்னா இந்த சரீரத்துலதான் அவைகளுக்கு வந்து தொடக்கம் இருக்கே தவிர இட் டசன் எனிவே அப்ஸ்ட்ரக்ட் தி ஆத்மா. ஆத்மாக்கு இதனால ஒரு பாதகமும் கிடையாது. ஸோ ஷரீர ஜன்மனக ரிபூனு ந வினயந்தே, ஷரீரத்தில் உண்டாகின்ற இந்த எதிரிகளை ந வினயந்தே அப்படின்னு சொல்லும்போது அதை அடக்கப்படவில்லையோ, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, தே அஜிராய சம்பதாம் சாபலாஸ்ரயம் அயசக ஜனயந்தி கலு. ஸோ வந்து சபலசிய பாவக சாபலம். ஸோ அந்த சாபலம் ஆஸ்ரயா எஸ்ய சக எஸ்ய தத்து அயசகக்கு அது அட்ஜெக்டிவா போறது. அவ வந்து அச்சிராய சம்பதாம், அச்சிராயன வெகு காலம், அச்சிராய அப்படின்னா சிறிது காலம், சம்பதாம் சம்பத்துக்களினுடைய அந்த சாபலாஸ்ரயம் அயசக சாபலத்துக்கு சபலஸ்வபாவத்துக்கு ஆதாரமாக ஆசிரியமாக அந்த அயசஸ, யசஸ்னா ஃபேமஸ். இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், இன்ஃபேமஸா என்ன சொல்றேன், நாட் வெரி பாப்புலர். ஸோ டிஃபேம், டிஃபேம். ஸோ டிஃபேம அயசகா ஜனயந்தி கலு. அவ வந்து இந்த ஒரு ஒரு சம்பத்துக்கு சாபலாஸ்ரயம், சபலஸ்வபாவத்தோட இருக்கின்ற, சபலஸ்வபாவத்துக்கு ஆசிரியமாக இருக்கின்ற அந்த அயசஸ, அந்த டிஃபேம ஜனயந்தி கலு உண்டாக்குறா இல்லையா? ஏ
குர்வந்தி ஏன வினயந்தே தே ஜனயந்தி. புரியுறதா? சரியா இருக்கா? சோ எவர்கள் ஸ்ருதம், ஸ்ருதம்னா சாஸ்திரம், சாஸ்திரத்தை அதிகம்யன அடைந்த பிறகுன்னு அர்த்தம். சாஸ்திரம்ங்கிறது என்ன, ஒரு பொருளான அதை அடையறதுக்கு கத்துண்ட அப்புறம்னு அர்த்தம். சாஸ்திரத்தை படிச்சதுக்கு அப்புறம் அவ வந்து சாஸ்திர ஞானத்தை அடைந்த பிறகு ஞானத்தை அடைந்த பிறகு என்ன அப்படின்னா, ஷரீர ஜன்மனஹா நிரிபூனு ந வினயந்தே. எவர் ஒருவர்கள், அதாவது அஹ், ஆத்மாலேந்து பின்னமா இருக்கின்ற ஸ்தூலே சூக்ஷ்மேச்ச சரீரே, அஹ், என்ன சொல்றது, அதுல உண்டாகின்ற இந்த சக்ஷுராதய, காமாதய முதலியவைகள், அந்த இதெல்லாம் வந்து அந்த ரிபு சப்தத்தினால எதை சொல்லப்படுறதுன்னா இவைகள் தான். புரியுறதா? அவைகளை யாரு வந்து வினயந்தே அப்படின்னா, விக்ருதேகே அவ வந்து அதை நிவாரணம் பண்ணலையோ, அவ வந்து அந்த அந்த அதை வந்து அழிக்கலையோ, அவளுக்கு தான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சபலத்துக்கு ஆசிரியகன ஆதாரக, ஆதாரமாக, ஆதாரணம் காரணம், அந்த சபலாசிரயமாக இருக்கின்ற எது அயசக, அது வந்து இட் இஸ் சபலாசிரயம் கோஸ் அஸ் அ விசேஷனம், அட்ஜெக்டிவ் ஃபார் அயசக. சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, சம்பதாம் சமிருத்தீனாம் அந்த அயசக அகீர்த்திம் அதை ஜனயந்தி. சரியா? அதாவது முன்னாடி இல்ல, அவ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைய அடைஞ்சு விடுறா, இஃப் தே டோன்ட் ஹாவ் அ கண்ட்ரோல் ஆஃப் தேர் சென்சஸ். அவ சரீரத்திலேருந்து உண்டான அந்த அந்த காமக்ரோதங்கள் அவைகளை வந்து அடக்கல அப்படின்னா, அந்த சபலாசிரயம் யசக அயசகவ அவ ஜனயந்தி, அவ உண்டாக்கிடுறான். சரியா இருக்கா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? ஸ்ரீ சரியா இருக்கா? நட்ராஜன் சார் சரியா இருக்கா? இந்த செகண்ட் லைன் மட்டும் இன்னொரு தடவை சொல்றீங்களா? ஆமா மேம், அது ஆக்சுவலா அயஷக ஜாலு, அது மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அயஷக, அயஷஸ், யசஸ்னா ஃபேமுமா, அயஷகனா டிஃபேம்னு அர்த்தம். சரியா? அச்சிராய சம்பதாம் சாபலாசிரயம் அயசக ஜனயந்தி கலு. யார் வந்து இந்த மாதிரி இந்த ரிபுக்களை அடக்கவில்லையோ, அச்சிராய சம்பதாம், சிராயன வெகுகாலம், கொஞ்ச காலமே அந்த சம்பத்தினுடைய ஒரு சம்பத்துக்கு ஒரு அயசஸ உண்டாக்குறா, சம்பத்துக்கு ஒரு டிஃபேமை உண்டாக்கின்றா. அந்த அந்த டிஃபேம்ங்கிறது எப்படி இருக்கு, அந்த அயசஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா, சாப்பலத்துக்கு ஆசிரியமாக இருக்கு. சபலம்னா ஃபிக்கல் நேச்சர், ஒரு இடத்துல சஞ்சலமாக இருக்கிற ஒரு சுபாவம். சபலஸ்ய பாவகா சாப்பலம், சாப்பலம் ஆசிரயா எஸ்ய தத்து, சாப்பலமானது ஆசிரியம் எதுக்கோ அப்படிப்பட்ட அயசஸ உண்டாக்க. சரியா இருக்கா ராஜி? சரியா இருக்கா? ஆக்சுவலா அந்த நம்ம கண்ட்ரோல் ஆஃப் இந்திரியம் பண்ணலைன்னா நமக்கே அது டேஞ்சரஸா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒருத்த வந்து சாஸ்திரத்தை படிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த சரீரத்தால உண்டாகிற இந்த காமக்ரோதங்களை அடக்கல அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு வந்து டிஃபேம் தான் வரப்போறதே தவிர யசஸ் வராது. ஓகே, அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ. சரியா? சோ இந்த இடத்துல சம்பத்துக்கு ஒரு அயசஸ் வந்துருங்கிறான், மோர் தென் ஹிம். சரியா? சாரி, அதுக்கு அடுத்த ஸ்லோகம். அதிபாதித காலசாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்கதாபனி ஜனவத் ந பவந்தம் அக்ஷமா நயசித்தேஹே அபநேத்தும் அர்ஹதி. ஆமா, சோ அதிபாதித காலசாதனா ஸ்வசரீர, சாரி, அதிபாதித காலசாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்கதாபனி அக்ஷமா பவந்தம் ஜனவத் நயசித்தேஹே அபநேத்தும் ந அர்ஹதி. சோ நயசித்தி, நயம்னா நீதின்னு அர்த்தம். நயேன சாத்தியா சித்தி, நயத்தினால சாதிக்கப்பட வேண்டிய, சாதிக்கக்கூடிய ஒரு சித்திகினா பலம், அதை அந்த அபநேத்தும் ந அர்ஹதி. அதாவது அதிபாதித கால சாதனா, ஒரே நிமிஷம் இருங்க. சோ வந்து இந்த இந்த அக்ஷமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, க்ஷமானா அக்ஷமா பொறுமை,
க்ஷமான பொறுமை. அக்ஷமா பவந்தம் நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹதி. இந்த அக்ஷமா சப்தேன, இந்த அக்ஷமாங்கிற ஒரு பதத்தினால என்ன அப்படின்னா, எதிரிகளால் கொடுக்கக்கூடிய ஒரு பரிபவம், ஒரு அவமானம், அதை சகிக்காமல் இருப்பது. புரியுறதா? அது அப்படிப்பட்ட அந்த பொறுமையற்றது அப்படின்னா, க்ஷமாசஸ்திரம் கரேயஸ்ய துர்ஜனக்கிம் கரிஷ்யதி அப்படின்னு இருக்கு. க்ஷமா பொறுமைனா பேஷன்ஸ். பேஷன்ஸுங்கிறது நாட் ஒன்லி யாரு சுட தண்ணி ஊட்டினா கூட நாங்க அப்படியே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் பேஷன்ஸ்ன்னு இல்லை. டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ், தட் இஸ் ஆல்சோ பேஷன்ஸ் இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் தி எனிமி, டுவர்ட்ஸ் தி இக்னோரண்ட், டுவர்ட்ஸ் தி இடியட்ஸ், எது வேணா வச்சுக்கோங்க. ஸோ அந்த அக்ஷமா சப்தேன, அந்த பொறுமையற்ற தன்மை, அந்த அக்ஷமாங்கிற ஒரு பதத்தினால என்ன சொல்றார் அப்படின்னா, எதிரிகளால செய்யப்படுற அந்த பரிபவத்தை கூட தாங்கணும், அதை தாங்காமல் இருக்கும் தன்மையை தான் இங்க அக்ஷமான்னு சொல்றாரு. ஸோ எதிரி கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணணும். சில பேர்லாம் இருக்கா தெரியுமா, நான் கொஞ்சம் அவளை உசுப்பேத்தி விட்டா அவ்வளவுதான். அந்த மாதிரி ராஜாக்களை பண்றதுக்கு நிறைய பேர் வருவா. ஸோ அந்த மாதிரி அக்ஷமா, அந்த பொறுமையற்ற தன்மை, அந்த அசகிஷ்ணுதா அப்படிங்கிறது பவந்தம். ஏன்னா பீமா இஸ் அ பர்சன் ஹூ கேன் பி கிண்டில்டு வெரி ப்ரொவோக்டு ஈஸிலி இல்லையா? அவனுக்கு எல்லாமே அவனுடைய புத்தி காரியத்தை விட சரீர பலம்ங்கிறது ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி அக்ஷமா, அந்த அசகிஷ்ணுதா, எதிரிகளினுடைய பரிபவத்தினால உண்டாகின்ற ஒரு அவமானத்தை தாங்காமல், பரிபவங்கிறதே அவமானம் தான், எதிரிகளினால் உண்டாகின்ற ஒரு அவமானத்தை தாங்க முடியாமல் இருக்கும் தன்மை, அதான் அக்ஷமா. அந்த அக்ஷமா, அந்த பொறுமையற்ற தன்மை அப்படிங்கிறது பவந்தம், உன்னை நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹதி. ஸோ என்ன அப்படின்னா, நயசித்தியேகே உங்களுக்கு அபநேதும் ந அர்ஹத்தின்னு சொல்லும்போது நல்வழியிலிருந்து வழுவ வைப்பதா? நீத்தியினால் அடையக்கூடிய ஒரு பலத்திலிருந்து உன்னை தூர தள்ளுறதுக்கு ந அர்ஹதி. புரியுறதா? திஸ் அசகிஷ்ணுதா, இந்த பொறுமையற்ற தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹதி. இஃப் அதுக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் போடுறார் அப்படின்னா, அதிபாதித கால சாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்க தாபனி ஜனவத்து. ஸோ இங்க என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம்யா, இந்த அக்ஷமாக்கு இது ரெண்டும் அட்ஜெக்டிவா வருது. அதிபாதித கால சாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்க தாபனி ஜனவத்து ந பவந்தம் அக்ஷமா நயசித்தேகே அபநேதும் அர்ஹதி. ஸோ இந்த அக்ஷமா அப்படின்னா அசகிஷ்ணுதா, எதிரிகள் பொறுத்து அவளை குறிச்சி ஒரு இருக்கின்ற அந்த பொறுமையற்ற தன்மை, அவளுடைய அவமானத்தை தாங்க முடியாத இருக்கின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஆனது, அப்படிப்பட்ட அந்த அக்ஷமாவானது பவந்தம் பீமம் உன்னை ஜனவது நார்மல் பர்சன் போல நயசித்தேகே அபநேத்தும் ந அர்ஹதி. உன்னுடைய நயம்னா நீதி, நீதி நயேன சாத்தியா சித்திகி, நீதியினால அடையக்கூடிய ஒரு பலத்திலிருந்து பீமன் மாதிரி இருக்கின்ற பீமனான உன்னை ஜனவத்து, சாமானிய ஜனவத்து, அந்த பலத்திலேருந்து உன்னை தூர தள்ளுறதுக்கு இந்த அக்ஷமாவானது நஷ்டம். நார்மல் பர்சன் கேன் பி கேரிட் ஓவர் பை சச் திங். அவன் இந்த பொறுமையை இழந்து, இப்ப என்ன இவாளுக்கு இத்தனை அவமானம் நடந்திருக்கு, தியூத்தத்துல விட்டுருக்கா, இவ 5 பேரும் அடிமையாயிட்டா, திரௌபதிக்கு அப்படிப்பட்ட ஒரு அவமானம் நடந்திருக்கு. இது எல்லாமே அக்ஷமாதான். எதிரியினால் பண்ணப்பட்ட ஒரு பரிபவத்தை தாங்க முடியாம இருக்கின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் அவ எல்லாருமா இருக்கா. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பர்சனுக்கு, அவனுக்கு வேணா அந்த நீதியிலேருந்து வர ஒரு சித்தியிலிருந்து ஒரு பலத்திலிருந்து he may be put to a distance but not you. புரியுறதா? ஸோ என்ன அப்படின்னா, அந்த அக்ஷமாங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அதிபாதித கால சாதனா, அதிபாதித்தம்னா அதிக்ராந்தம், தாண்டப்பட்ட காலரூபா சாதனானி, அந்த அந்த பொறுமையற்ற தன்மை, எதிரியினுடைய அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த ஸ்திதியில இருக்கின்ற ஒண்ணு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டைமை வேஸ்ட் பண்ணும், டைமை கடக்கும், அதுக்கப்புறம் அது டைமுங்கிற ஒரு சாதனத்தை விட்டுடும்.
அதுக்கப்புறம் ஸ்வசரீர இந்திரிய வர்க்க தாபனி அக்ஷமா தன் தாபயதி இது தாபனி ஸ்வஸ்ய சரீரம் ஸ்வசரீரம் ஸ்வசரீரஸ்ய இந்திரிய வர்க்கஸ்ய தாபனி தன்னுடைய சரீரத்தினுடைய இந்திரிய வர்க்கங்களை தாபத்துக்கு உட்படுத்தக்கூடிய அந்த அக்ஷமாவானது பவந்தம் நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹதி யாரு போல ஜனவது. சரியா இருக்கா? சரியா இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க. சரியா இருக்கு. ஆமா, அதான் சாரி. சோ அதிபாதித கால சாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்க தாபனி ஜனவத் ந பவந்தம் அக்ஷமா நயசித்தேகே அபநேதும் அர்ஹதி. சோ அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேனா? उपकारकम् आयतेः भृशं प्रसवः क्रमफलस्य भूरिणः अनपायी निबर्हणं द्विषां न तितीक्षासमम् अस्ति साधनम्. ஆமா. சோ உபகாரம் ஆயதேர் புருஷம் பிரசவஹ பிரபவஹன்னு ஒரு பாட்டம் இருக்கு. கர்மபலஸ்ய பூரிணஹ அனபாயி நிர்வகணம் த்விஷாம் ந திதிக்ஷா சமமஸ்தி சாதனம். திதிக்ஷான பொறுமை, ஒரு சந்தந்தம் அது. சரியா? சோ திதிக்ஷா சமமஸ்தி சாதனம், திதிக்ஷா சமம் சாதனம் ந அஸ்தி, அப்படி புரிஞ்சுக்கணும். திதிக்ஷாக்கு சமமான, திதிக்ஷயா சமம் திதிக்ஷா சமம், பொறுமைக்கு சமானமான சாதனம் அப்படின்னா டூல் ந அஸ்தி கிடையாது. என்ன அப்படின்னா ஆயதேகே புருஷம் உபகாரகம், ஆயதேகே புருஷம் உபகாரகம் பூரிணஹ கர்மபலஸ்ய பிரசவஹ அனபாயி த்விஷாம் நிர்வகணம் சாதனம். இந்த சாதனத்துக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஆயதேகே புருஷம் உபகாரணம், ஆயத்திங்கிற பதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆயதேகேனா பவிஷ்யத் காலம், ஃபியூச்சர்ல வரப்போற. புருஷம் உபகாரகம் மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய சாதனம் எதுனா திதிக்ஷா. அந்த திதிக்ஷாக்கு சமம் நாஸ்தி சாதனம். சரியா? அதுக்கப்புறம் பூரிணஹ கர்மபலஸ்ய பிரசவஹ, பூரிணஹனா நிறைய, கர்மபலத்தம், கர்மபலம்னா ரிசல்ட்னு வச்சுக்கோங்க, அதனுடைய உற்பத்தி ஸ்தானம். அனபாயி த்விஷாம் நிர்வகணம். சோ அனபாயி த்விஷாம் நிர்வகணம்னா விட்டுனா உங்களுக்கு எதிரிகள், எதிரிகளினுடைய நாசம். அந்த நிர்வகணம்ங்கிற ஒரு சாதனம் திதிக்ஷாதான். திதிக்ஷாக்கு சமமாக எதுவுமே கிடையாது. அனபாயி அப்படின்னா நாசம் இல்லாத, அனபாயி சாதனம் எது அப்படின்னா திதிக்ஷா சமம். புரியுறதா? அனபாயி சாதனம் நாஸ்தி, திதிக்ஷா சமம் அனபாயி சாதனம் நாஸ்தி. திதிக்ஷா சமம் ஆயதேகே புருஷம் உபகாரகம் சாதனம் நாஸ்தி. த்விஷாம் நிர்வகணம் திதிக்ஷா சமம் சாதனம் நாஸ்தி. எதிரிகளினுடைய அழிப்பு, நாசம், அதுவும் திதிக்ஷாக்கு சமமாக எதுவுமே கிடையாது. சரியா? சோ இந்த மாதிரி ஆயதேகே பின்னாடி வரப்போகிற பிருஷம் அப்படின்னா அத்தியதிகம் அர்த்தம். நிறைய உபகாரகம், உபகாரி. அப்புறம் பூரிணஹ கர்மபலஸ்ய பிரசவஹ, பூரிணஹ அப்படின்னா பிரச்சுரம்னு அர்த்தம். பிரச்சுரமான கர்மபலம், கர்மபலத்தினுடைய காரணம். அனபாயி அப்படிங்கிறது உங்களுக்கு நாசமில்லாத அந்த த்விஷாம் நிர்வகணம், எதிரிகளினுடைய அழிவு என்கின்ற அதை என்ன சகிஷ்ணுதாக்கு சமானமான சாதனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. சரியாக்கா? இங்க திதிக்ஷயா சமம் திதிக்ஷா சமம் அது ஒண்ணுதான் இங்க விக்கிர வாக்கியம். ஆயதிஹி ஆயதேஹே, ஓகேவா? சஷ்டி. ஆயத்திக்கு சமானமான ஆயதேஹே புருஷம், ஃபியூச்சர்னுடைய ஒரு பெரிய உபகாரகம். பூரிணஹ கர்மபலஸ்ய பிரசவஹ அனபாயி நாசரகிதம் த்விஷாம் நிர்வகணம், எதிரிகளினுடைய ஒரு அழிவு, நாசம். அது எதுனா திதிக்ஷா. அந்த சாதனம் எதுனா அது சாதனம். அது என்ன சாதனம் அப்படின்னா அது திதிக்ஷாக்கு சமமான ஒரு சாதனம் எதுவுமே கிடையாது. சரியா இருக்கா? உபகாரகம் ஆயதேர் புருஷம் பிரசவஹ கர்மபலஸ்ய பூரிணஹ அனபாயி நிர்வகணம் த்விஷாம் ந திதிக்ஷா சமமஸ்தி சாதனம். சரியா? நிறுத்திக்கலாமா?